அனைவருக்கும் வள்ளுவனின் அன்பான வணக்கங்கள். இன்று நீங்கள் காணவிருக்கும் குறும்படம் அக்காலத்திலிருந்து இக்காலத்திற்கு காலத்தை கடந்து நான் வந்ததையும் இங்கு எனது அனுபவங்களையும் நான் கூற நீங்கள் கேட்டு இன்புற்று மகிழுங்கள். இந்த குறும்படம் உங்களை காலத்தின் சுழற்சியில் ஒரு பயணமாக அழைத்துச் செல்லும். நான் வள்ளுவன் காலத்தின் சுழற்சியில் பயணித்து பழைய காலத்தின் அழகையும் இக்காலத்தின் புதுமையையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இந்த பயணத்தில் நான் கண்ட அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். வங்காள விரிகுடாவின் அமைதியான கடற்கரையில் நான் தியானத்தில் ஆறுதல் கண்டேன். ஒரு மாலை சூரியன் அடிவானத்தில் மூழ்கும் போது மணலில் ஒரு விசித்திரமான ஒளியை கண்டேன். அதை எடுத்ததும் ஒரு பிரகாசமான ஒளி என்னை சூழ்ந்தது. 2024ஆம் ஆண்டில் ஒரு பரபரப்பான நகரத்தில் நான் நின்றேன். அங்கு பெரிய பெரிய கட்டடங்கள், வேகமாக நகரும் தெருகள் மற்றும் எல்லாருடைய கைகளில் வெளிச்சத்துடன் கூடிய தட்டைகளை வைத்திருந்தார்கள். அங்கு சிறிது தூரத்தில் மாணவர்கள் என்னுடைய சிலை பற்றிய விளக்க காட்சிக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தனர். அவர்களின் குழப்பத்தை பார்த்து நான் அவர்களுக்கு உதவினேன். என் ஞானத்தால் அவர்கள் தங்கள் கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்தனர். இவை பற்றிய தகவல்கள் எப்படி தெரியும் என கேட்க, நான் தான் வள்ளுவன் என கூற எல்லோரும் வியப்பில் ஆழ்ந்தனர் மற்றும் ஆர்வமாக பல அக்கால தகவல்களை கேட்டறிந்தனர். நானோ இக்கால தகவல்களை கேட்டறிந்தேன். அப்போது ஒரு மாணவன் கன்னியாகுமரியில் எனக்காக சிலை வைத்ததாகவும் அது 133 அடி உயர கல் சிற்பமாகும் என்றான். மேலும் இது வங்காள விரிகுடா, அரேபிய கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் சந்திக்கும் ஒரு சிறிய தீவில் உள்ளது எனவும், வீர்கணபதி ஸ்தபதியால் செதுக்கப்பட்டு ஜனவரி 1, 2000 அன்று திறக்கப்பட்டது எனவும், சிலையின் உயரம், அதன் பீடம் உட்பட திருக்குறளின் 133 அத்தியாயங்களை குறிக்கிறது என கூறும் போது வியந்தேன். இது தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய கலாச்சார அடையாளமாகும் என்றபோது வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தேன் மற்றும் மாணவர்களுடனே சிறிது நாள் கழித்தேன். ஒரு நாள் அவர்களின் சிறந்த விளக்கத்திற்கு அவர்களுக்கு பரிசு கிட்டியது. அதனால் அவர்கள் எனக்கு நவீன நோட்டு புத்தகம் மற்றும் பேனா பரிசாக வழங்கினர். இது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அளித்தது. என் ஞானம் காலத்தை கடந்து இன்றைய தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் என்பதை உணர்ந்தேன், மகிழ்ந்தேன். எனது பணியை இக்காலத்திலும் தொடர விரும்பினேன். நான் வள்ளுவன் இக்காலத்திற்கும் அக்காலத்திற்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து உங்களுடன் என் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.